7 ஃபேக்டோரியல் மைனஸ் 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல்னா என்னன்னு பார்ப்போம். 5 ஃபேக்டோரியல் இது எப்படி எழுதலாம்னா 5 into 4 into 3 into 2 into 1 எழுதலாம். அதே மாதிரி 7 ஃபேக்டோரியல் இது எப்படி எழுதலாம்னா 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 எழுதலாம். இப்போ கொடுத்துருக்கிற சம்மில் எல்லா நம்பருமே ஃபேக்டோரியல் இருக்கா? இதில் எது சின்ன நம்பர்னு பாருங்க. 5 ஃபேக்டோரியல் தான் இங்கே சின்ன நம்பர். இந்த 7 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் இதை நம்ம 5 ஃபேக்டோரியல்னு எழுத முடியுமான்னு பார்க்கணும். இங்கே 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 5 into 4 into 3 into 2 into 1 இருக்கா? ஸோ இந்த 7 ஃபேக்டோரியலில் இங்கேருந்து பாருங்கள் 5 into 4 into 3 into 2 into 1 இருக்கா? இது வரைக்கும் நம்ம 5 ஃபேக்டோரியல் எழுதலாமா? 7 ஃபேக்டோரியலை 7 into 6 into 5 ஃபேக்டோரியல் எழுதலாம். அதே மாதிரி 6 ஃபேக்டோரியலை 6 into 5 எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 ஃபேக்டோரியல் காமனாக இருக்கா? இது வெளியே எடுத்தீங்கன்னா ரிமைனிங் 7 into 6 minus 6 கிடைக்குமா? இந்த 5 ஃபேக்டோரியல் ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் 7 into 6 minus 6 இருக்குமா? பாட்மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இதில் எதுவும் பிராக்கெட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்கா பாருங்க. இதில் டிவிஷன் இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன? மல்டிப்ளிகேஷன். அப்போது மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அண்ட் தென் அடிஷன் சப்ராக்ஷன். 7 6 are 42 minus 6 36. therefore இதோட வேல்யூ 36. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.